துரைகர்ணா உங்களிடமிருந்து. அதிமுக சார்ந்த செய்திகளே நீண்ட அனுபவம் பெற்றவர். அதிமுகவினுடைய இந்த நிலைப்பாடு வியூகமா, அச்சமா, இல்லை நெருக்கடியா? எல்லாமே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு தேர்தல்களை, இடைத்தேர்தல்களை, பொதுத் தேர்தல்களை, நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் சந்தித்து பல வெற்றி. இந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொடங்கி ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஆகப்பெரிய மக்கள் இயக்கமாக, மக்கள் போற்றுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து வருகிறது. அதனுடைய நிலை என்பது இந்த நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு, தோல்வியை சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு அந்த கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் யதார்த்தம் அதுதாங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். நாங்கள் 20-21% வந்துட்டோம், போன தேர்தலை விட 1% வந்துட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே சரியானதான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எவ்வளவு தொகுதிகளில் கடந்த தேர்தலை விட போட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது. இந்த சதவீத கணக்கு என்பது வெற்றியை நோக்கி போகாது, வெற்றி தான் இலக்கு என்பது தான் கள யதார்த்தம். இப்போ இன்றைக்கு அவர் சொன்ன உதாரணம் இந்த அறிக்கைகள் மூலமாக பார்த்தோம். ஒரு 5 தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க, விலகிட்டாங்க. அதே அடிப்படையில் தான் அராஜகம், பணபலம், படைபலம் இது எல்லாமே காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருந்தால் இந்த நிலைப்பாடு தொடரும். 90களுக்கு பிறகு யார் ஆட்சி கட்சியாக இருந்தாலும் இடைத்தேர்தல் வந்தால் இடைத்தேர்தலின் வெற்றி என்பது அந்த ஆட்சி கட்சிக்கான கௌரவ பிரச்சனையாக மாறிவிட்டது. அதனால் அந்த தேர்தல் நடைபெறுகிற தொகுதியில் அத்தனை மதுரை கிழக்கு மருங்காபுரிக்கு பிறகுன்னு வச்சுக்கலாமா? எல்லா காலகட்டத்தில் இந்த 90களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டேன்ல. அதனால் ஆட்சி கட்சி என்னென்னா, அந்த இடைத்தேர்தலில் தோல்வியுற்று விட்டால் ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்கிற பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கும். அதுதான் பிரதான காரணம். எனவே தான் நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலங்களில் தவிர்த்துட்டாங்க. அதற்கு முன்னே நடைபெற்ற பல இடைத்தேர்தல்களில் ஆட்சி கட்சியும் எதிர்க்கட்சியும் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கிறது. உதாரணத்துக்கு 1980 ஒரு 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மயிலாடுதுறை, உப்பிலியபுரம், அண்ணா நகர், இன்னொரு தொகுதி, ஒரு 4 தொகுதி. ஆமாம், திரும்ப இதில் 4ல் 2 ஆளுங்கட்சியான அதிமுக 2 வெற்றி பெற்றது. 1989 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கழகம் ஜா அணி இணைந்ததற்கு பிறகு மருங்காபுரியும் மதுரை கிழக்கு இடைத்தேர்தல். இதில் செல்வி ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கே போகாமல் அணிகள் ஜே அணி, ஜா அணி, சேவல், புறா என்று பிரிந்தது மாறி இரட்டை இலை கிடைத்தவுடனே நடைபெற்ற அந்த தேர்தல் மருங்காபுரியில் மிக பயங்கரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் கலைஞருடைய புதல்வி செல்வியும் ராதிகா அவர்களும் ஒரே ஜீப்பில் ஏறி 2-3 நாட்கள் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் அங்கே பேராசிரியர் பொன்னுசாமி தான் வெற்றி பெற்றார். ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததுங்க. அதனால தான் அதை குறிப்பிட்டு கேட்டேன். ஆமாம். எனவே தான் இந்த நிலைப்பாடு என்பது நான் சொன்ன இந்த 90களுக்கு பிறகு என்பது ஆட்சி கட்சி எந்த விதத்திலும் ரதகஜ துரக பதாதிகள் எத்தனை கோடிகள் செலவழித்தாவது வெற்றியை ஈட்ட வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டம் வந்துடுச்சு. அதனால தான் திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிறத இன்னும் இடைத்தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவை எதிர்கொள்ள முடியாது என்கிற ஒரு கருத்தாக்கம். அதே அடிப்படையில் இந்த இடைத்தேர்தலை விக்கிரவாண்டியை சந்திக்கின்ற பொழுது ஆட்சி கட்சி 40க்கு 40 100% வெற்றியை பெற்றிருக்கிற இந்த ஒரு கொண்டாட்ட மனநிலையில் ஒரு இடைத்தேர்தலை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அமைச்சர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில, மாவட்ட, பகுதி, வட்ட, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருமே முகாமிட்டு தெருவாக விலைபேசி வாங்கிடுவாங்க. அது யதார்த்தம். இது மக்களை சந்திக்கிறார்கள், ஆட்சியுடைய திட்டங்களை எடுத்து சொல்வார்கள், வாக்குகளை பெறுவார்கள். அது நம்ம அப்படி வச்சுக்கிறோம். யதார்த்த நிலை அதுதானே. நம்ம இப்போ அவர் போட்டிருக்காரு, பணம் கொடுத்தாங்க, கொலுசு கொடுத்தாங்க, எதுவாக இருந்தாலும் மக்கள் வாக்களிக்கிறாங்க, எஜமானர்கள் அவர்கள் தானே, முடிவு அவங்க தானே எடுக்கிறாங்க. நிச்சயமாக அமுக்கிறது போய் அந்த இடத்துல அவங்க தானே இருக்காங்க. அவர்களை நம்ம குறைத்து கொச்சைப்படுத்தவே முடியாது. ஆனால் கள யதார்த்தம் என்பது இப்படி மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் வேதனையானது தான். அதாவது அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறையும் இந்த தேர்தல் நடைமுறையும் அப்படி ஆகிவிட்டது. அது அதிமுக திமுக 2 ஆட்சி காலம், எந்த ஆட்சி காலமானாலும் அதுதான் நான் சொல்ல வரேன். எந்த ஆட்சி காலமானாலும் அப்படி இருக்கிறது. அப்போ இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடும் என்பதை சிறு குழந்தை கூட சொல்லிடும். எல்லோருமே அந்த மனோபாவத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது. கடந்த 2019 தேர்தலில் 5 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இடைவெளியில் வெற்றி பெற்ற அவர்களெல்லாம் இன்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு. அது என்னன்னா,
ஆட்சி கட்சியான திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் திமுகவும் ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகள் அப்படியே திமுக அணிக்கு போயிடுது. ஆனால் அதற்கு எதிரான மனநிலையில் உள்ள அந்த எதிர் வாக்குகள் என்பது சிதறிடுச்சு. எடப்பாடி அண்ணா திமுக கொஞ்சம், பாஜக கொஞ்சம், நாம் தமிழர் கொஞ்சம் அப்படின்னு போயிட்டதுனால இருக்குது. இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது நான் சொன்ன மாதிரி பிரஸ்டீஜ் இஷ்யூ. அவங்க நிச்சயம் வெற்றி பெற்றே தீர்வார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ 2வது இடத்தை யார் பெறுவது என்று அதிமுக களத்துக்கு வந்தால் அதிமுக இந்த பாமக பாஜக கூட்டணிக்கு தான் இருக்கும். இதில் கட்டுத்தொகையை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூட இருக்குது. அதில் யார் கட்டுத்தொகையை காப்பாற்ற முடியும், யார் 2வது இடத்துக்கு வர முடியும், ஏன் இந்த அளவுக்கு நாம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை அதிமுக 2ஆம் இடத்துக்கே கடும் போட்டி ஏற்படும். இந்த நிலை அங்கே என்னன்னா, வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கணிசமான வாக்கு வங்கியோடு அங்கே இருக்கிறது. எனவே அந்த வாக்கு வங்கியோடு நாம் போட்டி போடுவதற்கு சிரமம் அப்படிங்கிற நிலை யதார்த்த நிலை. எனவே தான் வேண்டாம் அந்த விஷ பரீட்சை என்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. ஆனால் ஜனநாயக ரீதியில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி களம் காண வேண்டும், மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ நாம் தமிழர் வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக வரணும்னு போடுறாரு, இல்லை. நம்முடைய சக்தி என்ன, அந்த பகுதியில் நமக்கான ஆதரவு என்ன? நேற்றைய தினம் நாம் தமிழுடைய வேட்பாளர் இதே விவாதத்தில் பங்கேற்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுக்கு எப்படி திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதுபோல நாங்கள் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று வர்றோம், எங்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு திருப்பு முனையை தருங்கிறாங்க. மிகப்பெரிய நம்பிக்கையோடு களம் இறங்கி இருக்கிறாரு. அவருடைய எண்ணம், நம்பிக்கை வெற்றி பெறட்டும், அதில் மாட்டு கருத்தில். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வாக்காளர்கள் அதை தாண்டி அரசியல் கட்சிகளின் வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. ஒரு 5%, 10% பொதுமக்களுடைய வாக்கம் ஆதரவாக வருகிற பொழுது கூடுதல் சதவீதம் கிடைக்கலாம். ஆனால் வாக்கு சதவீதம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு. அதை தாண்டி கம்யூனிஸ்ட், பொதுவுடைமை கட்சி, காங்கிரஸ்க்கு, சிபிஎம் ஆதிராடர் 30% மேல அங்கே இருக்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை. அப்போ அந்த வாக்குகள் ஒன்றிணைகிற பொழுது ஆட்சி கட்சியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதனால் அந்த வேட்பாளர் என்பவர் நிச்சயம் அபரிமிதமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை ஆட்சிக்கு எதிரான மனநிலை விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இன்னும் கூடுதலாக இருந்து ஒரு கூடுதல் வாக்குகளை பாமக அணி நாம் தமிழருக்கு போடுவோம் என்றால் சதவீதத்தில் வித்தியாசம் இருக்குமே தவிர வெற்றி உறுதி என்பதுதான் என்னோட பார்வை.